கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானமாக தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்று பார்க்கிற பொழுது நம்ம பல வழியில் என்ன செய்யலாம், நம்மளுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம், இல்லை ஊழியர்கள்னு சொல்லலாம், இல்லை நம்ம என்ன செய்யலாம், அவரை நட்பு ரீதியாக சொல்லலாம், அவருடைய ஜனங்கள்னு சொல்லலாம், அவருடைய படைப்புகள்னு சொல்லலாம், இன்னும் சொல்லப்போனால் இரட்சகர்னு சொல்லலாம், இல்லை நம்ம பல விதமாக அவர் சொல்லலாம். நம்ம அவரையும் நம்ம கடவுள் சொல்லலாம், படைத்தவர் சொல்லலாம், அவருக்கு நாம் என்ன முறை வேணுங்கிறதையும் சொல்லலாம், பிள்ளைகள்னு சொல்லலாம், படைக்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்லலாம், அப்படி பல விதங்களை சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நாம் யார். அதுக்கு ஆதரவாக வந்த வசனம் தான் 2 கொரிந்தியர் எழுதின வசனம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, கடவுள் பால் எழக்கூடிய அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாசனையாக நாம் இருக்கிறோம் சொல்லி அர்த்தம். அப்போ நற்கந்தமாக இருக்கிறோம்னா நறுமணம் வீசும் வாசனையாக வெளிப்படுகிறோம் அர்த்தம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் யாருன்னா நறுமணம் வீசும் வாசனை நம்ம இருக்கிறோம்னு சொல்லி சொல்ல வர்றார். அப்போது இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம படைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம அவரை அன்பை ருசித்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், இன்னும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இன்னும் பல நிலைகளில் நன்மை பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நாம் நறுமணம் வீசும் வாசனையாக இருக்கிறோம், நற்கந்தமாக இருக்கிறோம். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. நறுமணம் வீசும் வாசனை என்ன? பொதுவாக ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம்னா பூ வாசனை வரும், ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பேக்கரி போனோம்னா ஸ்வீட் வாசனை வரும், நல்லா இனிமையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போது இதையெல்லாம் நம்ம விரும்பி எப்படி அக்செப்ட் பண்ணுறது போல், தேவனின் பார்வையில் அவர் விரும்பக்கூடிய அளவு வாசனை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் நறுமணம் வீசும் நற்கந்தமாக இருக்கும்னு பவுல் சொல்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தேவ ஜனங்களும், சபை மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் இதுவரையிலே ஆண்டவருக்கு அவ்வாறாக இருக்கிறோம், இப்படியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசும் வாசனையாக இருக்கிறோங்கிறத ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எப்படி ஒரு மார்க்கெட்டில் போனால் பூ வாசனை நம்மை அப்படி ஈர்த்து நம்ம இழுக்குகிறதோ, அதே போல் ஒரு ஸ்வீட் கடையில் அந்த இனிப்பு இப்படி இனிமையாக இனிக்கிறதோ, அப்படி இழுக்கிறதோ, அதே போல் தேவனுடைய பார்வையில் அவர் விரும்பக்கூடிய வாசனையாக இழுக்கக்கூடிய நிலையில், ஈர்க்கக்கூடிய நிலையில் நம் வாழ்க்கை, பேச்சு, செயல்பாடு எல்லாம் அமைய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் நிகழ்த்துகிறார். கொரிந்தியர் சபைக்கு பவுல் அநேக கடிதங்கள் எழுதுகிறார். 7 லட்சம் ஜனங்கள் வசிக்கக்கூடிய இந்த பட்டணம் கொரிந்து பட்டணம், அது வியாபார ஸ்தலம். அது மாத்திரமல்ல, அநேக பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இறங்கி போன இடம், ஃபேமஸான சிட்டி அவர் காலத்திலேயே. அப்படிப்பட்ட பட்டணத்தில் நிறைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அறிவித்து சபைகளை ஏற்படுத்துகிறார். அப்போ கடிதங்களை எழுதுகிறார், இப்படி செய்ய வேணும், இப்படி செய்யணும், ஒவ்வொன்றா ஆலோசனை எழுதுகிறார். அதை எழுதிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று ஒரு உண்மையை எழுதுகிறார், ஒரு ரகசியத்தை சொல்கிறார். என்னென்னா, நற்கந்தமாய் நாங்கள் இருக்கிறோங்க, அப்படின்னா நறுமணம் வீசும் பலியாக இருக்கிறோம், நறுமணம் வீசும் வாசனையாக இருக்கிறோம்னு சொல்கிறார். அப்போது நம்ம நிறைய காரியம் ஜெபிக்கலாம், ஊழியம் செய்யலாம், நிறைய காரியம் சாதிச்சு தான் சொல்லலாம், இல்லை நிறைய தியானம் பண்ணுவோம் நினச்சிட்டு இருக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. நறுமணம் வீசக்கூடிய வாசனையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இருக்கிறோங்கிறத, அந்த உண்மையை, ரகசியத்தை பவுல் சொல்கிறார். அதை மறக்கவே கூடாது. நறுமணம் வீசும் வாசனைன்னா என்ன? நம்ம வாழ்க்கையை மணக்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய சொல், நம்முடைய பேச்சு, நம்ம எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு காரியங்களாக வெளிப்பட வேண்டும். இவைகள் தான் நறுமணம் வீசும் வாசனை, அதைத்தான் நற்கந்தம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ நான் ஊழியக்காரன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம், அவருடைய மக்கள் மகன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட கிறிஸ்துவுக்கு நாம் நறுமணம் வீசும் வாசனையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியரில் 2:15 இருக்கார். கீழே அது 16 சொல்கிறார், நாங்கள் ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோங்க. அப்போ என்ன அர்த்தம்? வாழ்வை திறக்கக்கூடிய, நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய அளவில் வாழ்வழிக்கும் வாசனையாகவும் இருக்கிறோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா பரலோகத்துக்கு கூட்டு போகக்கூடிய சாவி நம்மள தான் இருக்குங்க. அப்போ நித்திய வாழ்க்கையை அறிமுகப்படுத்தக்கூடிய வாசனை நிறைந்த தன்மையோடு நாம் இருக்கிறோம்னு சொல்கிறார். 2வதாக, அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனமும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்னு சொன்னாங்க. கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசும் வாசனையாக மாத்திரமல்ல, அவருடைய பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய வாழ்வு தருகிற வாசனையாகவும் ஜனங்களுக்கு நாம் வெளிப்பட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? நறுமணம் வீசும் வாசனையாக இருக்கிறோம். நம் வாழ்க்கை, பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையை எப்படி பூ முகர்ந்து விரும்புகிறதை போல் முகர்ந்து விரும்புகிறார்களோ அதே போல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, ஜனங்கள் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அவங்க இருக்கும் பொழுது, அதை விரும்பும் பொழுது அது நறுமணம் வீசும் வாசனையாக வெளிப்படுவதற்கு அடையாளம். அப்போ 2வதாக ஜீவ வாசனை என்னன்னா நித்திய வாழ்வுக்கு நிறைய கரெக்டாக நடத்தி போகிற அனுபவம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோங்கிற அந்த அடையாளத்தை பவுல் அடிக்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்போ இதை கேட்குற ஒவ்வொருவரும் நம்ம வாழ்வை கொடுக்கக்கூடிய வாசனையாக நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நறுமணம் வீசும் வாசனையாக நம்ம செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் விஷயறாரு. இந்த 2 விஷயத்தை சொல்கிறார். அப்போது நறுமணம் வீசும் வாசனையாகவும் வாழ்வை தருகிற வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ எப்படி நறுமணம் வீசும் வாசனையாகவும் ஜீவ வாசனையாகவும், அதாவது வாழ்வை தருகிற வாசனையாகவும் இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அந்த வசனங்களை மனதில் நிறுத்தி இருதயத்தில் பதித்து வாழ்க்கையில் அவர்களை செயல்படுத்தி நம்ம காட்டும் பொழுது அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த வாசனை ஆகிய வாழ்க்கையை அவங்க அனுபவித்து ஏற்றுக்கொள்வாங்க. எப்படி ஒரு பூவின் வாசனையை ஏற்றுக்கொள்கிறோமோ, ஒரு ஸ்வீட் வடையை ஏற்றுக்கொண்டு முகர்கிறோமோ, அதே போல் நம்மையும் நம்முடைய செயல்பாடுகளும் அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படி அக்செப்ட் பண்ணி விரும்புகிறாங்கல்ல, அதுதான் நறுமணம் வீசும் வாசனைக்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, இவர்கிட்ட போனால் கரெக்டாக கொண்டு போவார், இவர்கிட்ட போனால் கரெக்டாக நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் வாழ்வழிக்கும் பாதைக்கு, வாழ்வழிக்கும் வாசனைக்கு நேராக கொண்டு செல்கிற அனுபவம். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருக்கிறோங்கிற செய்தியை பவுல் அழகாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு. இப்போ நாம் இதை கேட்குற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் வாழ்வு தருகிற வாசனையாகவும் நறுமணம் வீசும் வாசனையாகவும் கிறிஸ்துவுக்கு இருக்கிறோம். இதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. எனவே இதை கேட்குற, பார்க்குற, தெரிந்து கொள்கிற, கவனித்து கொள்கிற ஒவ்வொரு ஊழியர்களும், தெய்வ பிள்ளைகளும், தெய்வ ஜனங்களும், வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு சொன்னாங்க, நீங்கள் ஊழியம் பண்ணலாம், அல்லது வேலை செய்யலாம், அல்லது கல்வியில் இருக்கலாம், அது தொழிலதிபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நறுமணம் வீசும் வாசனையாகவும், அதை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாகவும், அடுத்து ஜீவ வாசனையாகவும், அது வாழ்வை தரக்கூடிய வாசனையாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து அந்த வாழ்வை தருகிற வாசனையையும் நறுமணம் வீசும் வழியாக இருக்கக்கூடிய வாசனையும் நீங்கள் வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்கு பிரியமாய் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.